இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய கடமை உங்கள் கைகளில் இருக்கிறது. இந்த மேடையிலே மகளிராகிய நாங்கள் உங்களிடம் இந்த நாட்டை, தமிழ்நாட்டை இல்லை, இந்த நாட்டை ஒப்படைத்திருக்கிறோம். இந்த நாட்டின் எதிர்காலத்தை ஒப்படைத்திருக்கிறோம். ரவுடித்தனத்தை கொண்டு வந்து விட்டு இன்னைக்கு ஒரு கவுன்சிலர் பேசுறான். திமுக ஒருத்தன் பைக்ல ஒருத்தன் இச்சதால எப்படி பேசுறான் பாத்தீங்களா? நாய் கேட்கறதுக்கு போனா கூட எப்படி அடிக்கிறானுங்க இவனுங்களா? இவனுக்கு வந்து சமத்துவத்தை வளர்க்குறவனுங்களா? செருப்பால் அடிக்கணும் இவனுங்களாம், செருப்பால் அடிக்கணும். இந்த 2026 நான் இப்போ கேட்குறேன், மக்கள் மேலதான் சொல்றேன். இந்த வீடியோவை பாருங்க. இதுக்கப்புறமே இவங்க தேவைன்னா நீங்க வந்து தேர்ந்தெடுங்க. நான் வந்து இவனுங்க அரசியல்வாதி மேல சொல்ல மாட்டேன் சார், இந்த மக்கள் மேல நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். கொடையை பிடிக்கிறான்னு பாருங்க, திராவிடம் திராவிடம் திமுகன்னு சொல்லி. பெண்களுக்கு பாதுகாப்பு பத்தி நான் பேசுறேன் சார். அவ்வளோ இந்த பையனுக்கு நியாயம் வழங்க வேண்டும். தமிழக அரசாங்கம் பொறுப்பெடுக்கணும் சார். வீட்டு வறுமையால கஷ்டப்பட்டு வந்து எங்கன்னா தமிழ்நாட்டில் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் சொல்லி அந்த தமிழகத்துல நம்பி வந்த அவனுக்கு நடந்த படுகொலைன்னு சொல்லலாம். நான் கேட்கிறேன், இப்ப இங்க இருக்கிறவங்க என்ன தெரியுமா சொல்லுவானுங்க? இது ட்ரெயின்ல நடந்தது, ரயில்வே கட்டுப்பாட்டுல நடந்தது, இதை நாங்க என்ன சொல்லி லாஜிக் பேசுவானுங்க இங்க இருக்கிற நாய்ங்க. ஆனா அந்த வெட்டவனுக்கு வந்து யாரு போதைக்கு யார் வித்தானுங்க, அது தமிழ்நாடுன்னு வராது. தமிழ் சொல்றவங்களாம் வந்து என்ன கேட்டா நான் எல்லோரையும் சொல்ல அயோக்கிய பசங்க. எவனெல்லாம் தமிழுக்காக வந்து போலியா தான் அவன் போராடுறான். இதே சம்பவம் இதே 4 பேர் வட மாநிலத்துல ஒரு ஹிந்துவை வெட்டி இருந்தா இந்நேரம் என்ன நடக்கும்? தமிழ்நாடு கொந்தளிச்சிருக்கும்.